மைக் ஏன் குறைஞ்சுது? எங்க இருக்கு? மினிமம் 20 மைக்கு தான் பேசுவேன் நான். பேசுமாப்பா. ஓகே. எலியும் தவளையும் ஒண்ணுக்கொன்னு எப்பவுமே சேர மாட்டாங்க. ஆனா தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாள் ஒரு ஊர்ல எலியும் தவளையும் நம்ம 2 பேரும் நண்பர்களா இருப்போம். ஒரு வருஷத்துக்கு சரி இருந்துக்கலாம். நம்ம நண்பர்கள்ங்கிறத ஊர்க்காரவங்க எப்படி நம்புவாங்க? நம்ம 2 பேர் காலையும் கட்டிட்டு நடந்து போனாதான் நம்புவாங்க. அப்படின்ட்டு எலியும் தவளையும் காலை கட்டிட்டு நடந்து ஊரெல்லாம் சுத்தி வர்றப்ப ஒரு குட்டை இருந்திருக்கு. குட்டையை பார்த்தவுடன் தவளை தன்னை மறந்து குட்டையிலே குறித்து விடுகின்றது. கூடவே எலியும் உள்ள போயாச்சு. தவளை நீந்திக்கிட்டு இருக்கப்ப எலி உள்ள போய் செத்து மிதக்குது. மேலே ஒரு பருந்து பார்க்கிறது. அந்த பருந்து தவளையை பார்த்துட்டு ஆஹா, தவளை கண்ணுக்கு தெரியல, ஆனா எலி ஏதோ செத்து மிதக்குதே, நல்ல இறை என்று தூக்கி செல்கின்றது. அந்த எலியோடு தவளையும் சேர்ந்து அந்த பருந்தால தூக்கப்படுது. அததான் சொல்றோம், ஒளிஞ்சு வரும் பருந்து, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரும் பருந்து, அதை உணர்ந்து நீ துணிந்து நில். அந்த பருந்து ஒன்றிய பாஜக, எலி தவளை எல்லாம் கூட இணைந்திருக்கின்ற கட்சிகள். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தமிழச்சி தங்கபாண்டியன் இன்னைக்கு திடீர்னு அவங்க கருத்து பருந்து மாதிரி இல்லை, பறந்து வந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி. நான் கேட்குறேன், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து எல்லாரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட, பருந்து மனப்பான்மை இல்லை, பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். நாங்கள்லாம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறோமே தவிர பருந்து மனப்பான்மையோடு இல்லை என்பது எனது கருத்து. இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்குத்தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதில் போய் தலையிட்டுக்கிட்டு கூடாது. எனக்கு என்ன பிடிக்குது, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமோ அதை தான் சாப்பிடுவேன். நீ வச்சுட்டு அதனால் சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது. இந்த முறையும் வந்து நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியா, யாரும் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களை என்ன செய்யலாம்? 234 வேட்பாளரையும் அறிவிக்க போகிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் தனித்து போட்டியானேன்னு கேட்டால் அப்படி என்ன பதில் சொல்கிறது? சரி போகிறேன், இங்கே இருப்பா போகிறேன், யாரோட போகலாம் சொல்லுங்கள். இதான் உங்கள் கூடலாம் போகிறேன்லான்னு. ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயம் வந்து மெயினாக போயிட்டு இருந்ததுனால அதை நோக்கி ஆட்சியில் பங்குன்ற நோக்கி தேமுதிக நகரக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன், அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். பட் வருகின்ற ஆட்சி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எனவே மக்கள் தான் அதற்கான எஜமானர்கள். பார்க்கலாம், ரிசல்ட் வரட்டும். உண்மையிலே அப்படி ஒரு சூழல் வருகிறதா இல்லையா என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்கிறேன். அதுதான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பி கூல், நோ டென்ஷன்னு. ஸோ வெயிட் பண்ணுங்க, உரிய நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்து வைக்கிறதுனால பிரதமர் வந்து தமிழகம் வரக்கூடாது. அதாவது தொடர்ச்சியா இந்த தேர்தல் வரக்கூடிய நேரங்கள்லாம் சமூக வலைத்தளங்கள் விமர்சனம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமர் வர்றது நல்லது தானே, அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா நான் முதல்ல வரவேற்போம். அதனால அவர் வர்றது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதனால தமிழ்நாடு சிறப்பாக வரணுன்றதான் என்னோட கருத்து. இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப இருக்கிற நம் கட்சியுடைய சூழல், நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம், என் மனசுல நிறைய இருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, எனக்கு தகவல் சொல்லல, அதெல்லாம் எந்த குறையும் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். இது நம்ம கட்சி, நம்ம அமைப்பு, இது உங்களுக்கு தான். உங்க வீட்டில் உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கா என்ன? நீங்க தான் மற்றவங்களை கூப்பிடணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.